இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு. இது 2 நாளைக்கு வச்சுக்கலாம். வெளியிலே வைக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுனா ஒரு 4 நாளைக்கு வச்சுக்கலாம். பார்த்திங்களா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏன்னா மாங்காய் உஷ்ணமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டால் அந்த உஷ்ணம் குறையும். மாங்காயினால் ஏற்படுற சூடு குறைஞ்சிடும். மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டா நிறமும் நல்லா வரும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் சர்க்கரை நல்லா சுருண்டு வர விட்டு கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்து இப்படியே இது பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சிடாமல் பார்த்துங்க. மாங்காய் இப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக உடனே அரிஞ்சு போட்டு உடனே இந்த ஊறுகாயை தயார் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் தெரியும் தான், இருந்தாலும் எங்கள் வீட்டு மாங்காயெலாம் நான் பண்ணும்போது அதை படம் எடுத்து போட்டுக்கிறேன். பாருங்கள், இதை கிண்டி வச்சுட்டிங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு விடுவோம் மாங்காயை. இந்த மாங்காய் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, பாருங்கள், இப்போ ஊறுகாய் ரெடியாச்சு. செமையாக இருக்குது. அப்படியே சாப்பிட்லாம். இப்படி பண்ணால் எண்ணெய் இல்லாமல் இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.